மனித குலத்தில் சமத்துவம் வேண்டும், சமத்துவம் வேண்டுமானால் சகோதரத்துவம் வேண்டும், சகோதரத்துவம் வேண்டுமானால் சுதந்திரம் வேண்டும். சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதுதான் பௌத்தம். இதை பரப்புவதற்கு உருவான அமைப்புகள் மதங்களாக மாறிவிட்டன. அந்த மதங்கள் கௌதம புத்தரையே கடவுளாக்கிவிட்டன. கௌதம புத்தர் கடவுள் கிடையாது. மனிதராய் பிறந்தார், 80 வயது வரையில் வாழ்ந்தார், நம்மை போல் சராசரியாக உண்டார், படுத்தார், உறங்கினார், நோயுற்று காலமானார். ஆனால் மனித வாழ்வியலை உணர்ந்து அந்த வாழ்வியலை மனித குலத்துக்கே போதனைகளாக வழங்கினார். அவ்வளவுதான். எனது அருமை தோழர்களே, இவற்றையெல்லாம் நாம் முன்னிறுத்துகிற போது நம்மை பலரும் சீண்டுவார்கள், தூண்டுவார்கள். கோபநயினார் என்று நாம் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னோம். கோபம் எல்லோருக்கும் வேண்டும், எப்போதும் வேண்டும். அது நீர்த்து போகக்கூடாது. கோபம் இல்லை என்றால் அநீதிகளை அழிக்க முடியாது. கோபம் இல்லை என்றால் நீதியை வென்றெடுக்க முடியாது. கோபம் இல்லை என்றால் போராட முடியாது. கோபம் இல்லை என்றால் ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்க முடியாது. கோபம் தேவை. ஆனால் அதை எப்படி கையாளுவது என்பதில் தான் பிரச்சனை. அதை சேமித்து வைக்கக்கூடிய வல்லமை நமக்கு தேவை. அதை நினைச்ச நேரத்தெல்லாம் எடுத்து செலவு பண்ணக்கூடாது, வீண் செலவு பண்ணக்கூடாது, விரயம் செய்யக்கூடாது. அது ஒரு உணர்ச்சி தான். கோபம் என்பது ஒரு உணர்ச்சி தான். நமக்கு அது தேவைப்படுது. கண்டவங்கிட்டலாம் செலவு பண்ணிட்டோம்னாக்கா உண்மையான எதிரி அடிக்கிற நேரத்தில் இல்லாமல் போயிடும். மோசமான எதிரி அடிக்கும்போது நம்மகிட்ட இல்லாமல் செலவாகி போயிடும். அந்த உணர்ச்சியை சேமித்து வைப்பது என்பது ஒரு ஆளுமை, அது ஒரு பர்சனாலிட்டி. அதை எப்போது எங்கே செலவிட வேண்டும், யாருக்கு எதிராக செலவிட வேண்டும் என்பது ஒரு லீடர்ஷிப், அது ஒரு தலைமைத்துவ ஆளுமை. அது எல்லார்ட்டையும் சண்டை போட்டு கிடக்கூடாது, நினைச்சதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு கூடாது. உன்னை விட 10 மடங்கு வலிமை மிக்கவனை உன் எதிரியாக நினைத்து அவனோடு சண்டை போட வேண்டும். உன்னை விட எல்லா வகையிலும் 100 மடங்கு 1000 மடங்கு எவன் வலிமையானவனோ அவனை வீழ்த்த வேண்டும். உண்மையாக மனித குலத்தின் பகை எதுவோ அந்த பகையை வேறறுப்பதற்கு நமக்கு வலிமை தேவை. வலிமை என்பது கோபமாகவும் இருக்கும். வலிமைங்கிறது கோபமாகவும் தான் இருக்கும். எல்லாம் இருந்தும் கோபம் இல்லைன்னா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லா உணர்ச்சிகளும் தேவை. உணர்ச்சிகளை எவ்வாறு கையாளுவது என்பது ஒரு அறிவாண்மை. அறிவும் உணர்ச்சியும் சேர்ந்ததுதான் ஆளுமை, அதுதான் பர்சனாலிட்டி. ஒருத்தர் என்ன இப்படி இந்த வார்த்தையை சொல்லி திட்டினா உடனே நான் அதை விட 10 தடவை திட்டேன் அப்படின்னா நீ சரியான ஸ்ட்ராட்டஜியை கையாளவில்லை என்று பொருள். பொது வாழ்விலே, முக்கியமாக அரசியல் களத்திலே நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் நீர்த்து போக விடாமல் பாதுகாக்க வேண்டும், அடைகாக்க வேண்டும்.